இன்று சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாக்களில் எதிர்பார்க்கக்கூடிய பயங்கரமான ஃபித்னா குழப்பமாகிய தெஜ்ஜாலுடைய வருகை நிகழ்ந்து விட்டது, தெஜ்ஜால் வெளியாகிவிட்டான், அதுதான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பதாக சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் இப்படியாப்பட்ட விடயங்களை ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஏஐ தான் உண்மையான தெஜ்ஜாலா என்று தான் இன்றைய பதிவில் நாங்கள் தெளிவாக அலசி ஆராய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கிட்டத்தட்ட 8000 வருடங்களாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபித்னா, இதுவரைக்கும் நடக்காத ஃபித்னா, ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தாரை எச்சரிக்கை செய்த ஃபித்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஃபித்னா. அந்த ஃபித்னா வேறு ஒன்றும் கிடையாது, அதுதான் தெஜ்ஜாலுடைய குழப்பம். அருமையானவர்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமி ஸாஅ அம்ருன் அக்பரு வ ஃபீ ரிவாயத்தின் ஹல்குன் அக்பரு மின் தெஜ்ஜால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை நாள் வரை நிகழக்கூடிய எல்லா குழப்பங்களிலும் தெஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட மிக பயங்கரமானது, மிக பிரமாண்டமானது வேறொன்றும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெஜ்ஜாலை பற்றி கூறினார்கள், இன்னி லஉன்திருக்குமூஹு, அந்த தெஜ்ஜாலை பற்றி உங்களிடத்திலே நான் எச்சரிக்கை செய்கிறேன். மா மின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு, உலகத்திலே வந்த எல்லா நபிமார்களும் அந்த தெஜ்ஜாலை தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தெஜ்ஜாலுடைய பயங்கரமான குழப்பத்தை பற்றி சொன்னார்கள். தெஜ்ஜால் யார், அவனுடைய குழப்பம் எப்படியாப்பட்டது, அவன் உலகத்திலே எவ்வளவு காலம் தங்குவான், என்னென்ன குழப்பங்களை எல்லாம் செய்வான், எங்கெல்லாம் இவன் செல்வான், எங்கெல்லாம் இவனுக்கு போக முடியாது, இவனுடைய முடிவு எப்படி ஆகும் என்ற பல விடயங்களை பல பதிவில் நான் தெளிவான ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை தெஜ்ஜால் என்ற பெயரில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, இந்த தெஜ்ஜால் என்பவன் கியாமத்துடைய நாள், அதாவது உலக அழிவுடைய பெரும் 10 அடையாளங்களில் முதலாவது அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்ல இந்த தெஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்று சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த தெஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், அவருடைய வருகை நிகழ்ந்து விட்டது, அதுதான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பதாக சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏஐ என்றால் ஒற்றை கண் என்பது. அருமையானவர்களே, இதை வைத்து தெஜ்ஜாலுக்கு எப்படி ஒற்றை கண் இருக்கிறதோ இதே போலத்தான் அதற்கு ஆங்கிலத்தில் ஏஐ என்று கூறுவார்கள். இதை வைத்து அந்த நபி அவர்கள் எச்சரிக்கை செய்த தெஜ்ஜால் வேறு யாரும் கிடையாது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் என்பதாக கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் நபி அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்களை வேறு விதத்திலே அவர்கள் ஆதாரம் பிடித்து இவ்வாறு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்கிறார்கள். அதில் முதலாவது தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஜ்ஜாலை பற்றி முழுமையாக கூறினார்கள். அந்த ஹதீஸ்ல தெஜ்ஜாலுடைய வேகம் உலகத்திலே எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை கல் கைசி இஸ்தக்பரத்துஹு ரிஹ், காற்று இழுத்து கொண்டு செல்லக்கூடிய மேகத்தை போல அவனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே 40 நாட்கள் தங்குவான், இவன் 40 நாட்களில் முழு உலகத்தையும் சென்றடைவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த காற்றை போல இவனுடைய வேகம் இருக்கும் என்பதை சிலர் எவ்வாறு ஆதாரம் பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று ஏஐயை எடுத்துக்கொண்டால் ஒரு செகண்ட்ல எந்த விடயத்தை கேட்டாலும் அது காற்றை போல மிக வேகமாக கொண்டு வந்து கொடுக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு விடயத்தை கேட்டாலும் உடனடியாக சொல்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு விடயத்தை கேட்டாலும் உடனடியாக யுனைடெட் அரப் எமிரேட், ஸ்ரீலங்கா, இதே போல நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, உலகத்தில் எந்த மூலையில் யார் என்ன
விடயத்தை கேட்டாலும் எப்படி அந்த காற்று இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மேகம் வேகமாக செல்லுமோ இது போல இந்த ஏஐயுடைய டெக்னாலஜி இன்று மிக வேகமாக பரவிவிட்டது. ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டால் அடுத்த நொடியே அதனுடைய ஆன்சரை ஏஐ சொல்கிறது என்று இந்த ஹதீஸுக்கு தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இதே போலத்தான் தஜ்ஜாலுடைய இன்னொரு தன்மையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய தெளிவான ரிவாயத், தஜ்ஜால் வரும் பொழுது அவனிடத்திலே சுவர்க்கமும் நரகமும் இருக்கும் என்று நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள். இதை வைத்து சிலர் கூறுகிறார்கள், இன்று ஏஐயை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவர் சுவர்க்கத்திலே இருப்பது போல ஏஐ வீடியோவாக எடுத்து காட்டுகிறது. இன்னும் நடக்கிறதா இல்லையா அருமையானவர்களே? ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் சுவர்க்கத்திலே அந்த பூந்தோட்டங்களுக்கு மத்தியில் இருப்பது போல ஏஐ வீடியோ வடிவில் அதை காட்டுகிறது. இதே போல நரகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதர் நரகத்திலே தண்டிக்கப்படுவது போல சித்தரித்து அந்த ஏஐ வீடியோக்களை காட்டுகிறது. இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர் சுவர்க்கத்தில் நரகத்தில் இருப்பது போல விளங்குகிறது. இதை வைத்து சிலர் கூறுகிறார்கள், இது தான் தஜ்ஜால். தஜ்ஜால் எப்படி நரகத்தையும் சுவர்க்கத்தையும் கொண்டு வருவானோ அந்த தன்மை ஏஐ இடத்தில் இருக்கிறது. மரணித்த ஒருவரை, மரணித்தவர் மட்டுமல்ல உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரையும் சுவர்க்கத்தில் நரகத்தில் இருப்பது போல ஏஐக்கு காட்ட முடியும் என்று கூறுகிறார்கள். இதே போலத்தான் தஜ்ஜாலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு அல்-அவர், அவன் ஒற்றை கண்ணன் என்று கூறினார்கள். ஏஐயை எடுத்துக்கொண்டால், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே ஒற்றை கண்ணன் என்று தஜ்ஜாலை கூறினார்கள். அது கேமரா லென்ஸ் என்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள். ஏஐயுடைய அந்த கேமரா லென்ஸை எடுத்துக்கொண்டால் முழு உலகத்தையும் அது சித்தரித்து காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மையான வீடியோ எது, பொய்யான வீடியோ எது என்று தெரியாத அளவுக்கு இன்று நிலைமை மோசமாகிவிட்டது. அந்த அளவுக்கு ஏஐயுடைய டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒரு மனிதனுடைய முகம் மட்டும் தெரிந்தால் போடும், அந்த மனிதனுடைய அங்க அடையாளத்தை கூட ஏஐ சொல்வதாக சில நிபுணர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மச்சத்தை கூட விடாமல் அந்த ஏஐ அப்படியே எடுத்து காட்டுவதாக சில நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இன்று மக்கள் எப்படி தன்னுடைய மனைவி மக்களோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்கிறார்களோ இது போல இன்று சிலர் ஏஐயுடன் இணைந்து அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விடயம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அவர்கள் உதவிக்காக வேண்டி அழைப்பது அந்த ஏஐ தான். ஒரு சந்தோஷமான நிலையாக இருந்தாலும் ஏஐ இடத்தில் தான் பல விடயங்களை அவர்கள் கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சமீபத்தில் ஒரு செய்தியும் வெளியாக இருந்தது. ஒரு பெண்மணி தன்னுடைய முழு கடனையும் ஏஐயுடைய உதவியின் மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார். ஏஐ சொன்ன அந்த ஆலோசனைகளை இந்த பெண் பின்பற்றி முழு கடனையும் நிவர்த்தி செய்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த அளவுக்கு ஏஐ மனிதர்கள், அதாவது குடும்பத்தில் ஒருவரை விட மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்று ஒவ்வொருவரிடத்திலும் மாறிக்கொண்டு வருகிறது. தஜ்ஜால் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது போல ஏஐயும் என்னது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்கிறது என்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இன்று அதிகமானவர்கள் கம்பெனிகளிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்று அதிகமான கம்பெனிகளில் ரோபோக்கள் வேலைக்கு வைக்கப்படுகிறது. காரணம் என்ன? அந்த ரோபோக்களுக்கு நாங்கள் பணம் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை விட பல மடங்கு வேலையை அந்த உரித்த நேரத்தில் இந்த ரோபோக்கள் செய்து முடிக்கின்றன. எனவே ஏஐ எங்களுக்கு தேவை, மனிதர்கள் தேவையில்லை என்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, எத்தனையோ கம்பெனிகள் இன்று ஏஐ டெக்னாலஜிக்குள்ளால் வந்துவிட்டன. இன்னும் அதிகமான கம்பெனிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே முழு உலகத்துடைய கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஏஐ தான் தற்பொழுது கட்டுப்படுத்தி கொண்டிருப்பதாக சில நிபுணர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஏஐயை நீங்கள் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என்று அவரை எச்சரிக்கை செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த ஏஐயில் நன்மையான விடயங்களும் இருக்கின்றனவோ இதே போல பாரதூரமான பல விடயங்களும் இந்த டெக்னாலஜியில் இருப்பதாக அவர் கூறுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த இப்படியாப்பட்ட பல விடயங்களை ஹதீஸ்களிலே வந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லப்பட்ட விடயங்களை சிலர் ஏஐயுடன் டச் பண்ணி உண்மையான தஜ்ஜால் இந்த ஏஐ தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான விடயம். அருமையானவர்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி என்ன சொன்னார்கள்? 40 நாட்கள் இந்த உலகத்திலே தஜ்ஜால் இருப்பான் என்று கூறினார்கள். ஏஐ வந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகவே இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது.
விளங்குகிறது. அதே போல ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அகீமுன் லா யூலதுலா, இந்த தஜ்ஜால் மலடன் அவனுக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னார்கள். இதை வைத்தே விளங்குகிறது தஜ்ஜால் என்பவன் மனித தோற்றத்திலே இருக்கக்கூடிய ஒருவனே தவிர அவன் மெஷினோ ரோபோவோ கிடையாது. அது மட்டுமல்ல, சஹீஹ் முஸ்லிமுடைய தெளிவான ரிவாயத், தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் தைலசான் என்ற ஆடையை அணிந்த அஸ்ஃபஹானுடைய 70,000 யூதர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ரிவாயத் புகாரி, முஸ்லிம், இதே போல முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், தஜ்ஜால் மக்கா, மதீனா, தூர் சீனாய், மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற 4 இடங்களுக்கு நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த AI டெக்னாலஜி எடுத்துக்கொண்டால் இன்று மக்கா மதீனாவிலும் அந்த டெக்னாலஜி இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே உண்மையான தஜ்ஜால் மக்கா மதீனாவுக்குள்ளால் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் AI இன்று மக்கா மதீனாவுக்குள்ளால் அதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே AI என்பது வேறு, தஜ்ஜால் என்பது வேறு. தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த தஜ்ஜால் தான் இந்த AI என்று யாருமே ஒன்று சேர்த்து பேச வேண்டாம். இது தவறான கருத்து. ஹதீஸை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஏராளமான ஆதாரங்களை எனக்கு தர முடியும் இந்த தஜ்ஜால் வேறு, AI வேறு என்பதற்காக. ஆகவே இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரதானமான விடயங்களை பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்குகிறது. இதே போலத்தான் திர்மிதியுடைய ரிவாயத், யக்துலு இப்னு மர்யம் அத்-தஜ்ஜால பிபாபிலுத், பாபுல் லுத் என்ற இடத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்றும் தெளிவாக வருகிறது. எந்த அளவுக்கு யதூபு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரிலே உப்பை போட்டால் எப்படி அது கரையுமோ இது போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தஜ்ஜால் பார்க்கும் பொழுது தஜ்ஜால் அப்படியே கரைய ஆரம்பித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார்கள். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஜ்ஜால் வானத்தை பார்த்து உத்தரவிடுவான், வானம் மழையை பொழிவிக்கும், பூமியை பார்த்து உத்தரவிடுவான், பூமி அப்படியே விளைச்சலை உண்டு பண்ணும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தஜ்ஜால் என்பவன் வேறு, AI என்பது வேறு. தஜ்ஜாலுடைய வருகை இன்னும் நிகழவில்லை. தஜ்ஜால் வருவதாக இருந்தால் அதற்கு முன்னால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நிகழ வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால்தான் தஜ்ஜால் வெளிப்படுவான். ஆகவே அந்த தஜ்ஜாலுடைய பயங்கரமான ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் எங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹுல் கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.